ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த பிள்ளையாராகிய நான் அவ்வளவு சுலபமாக யாரையும் பார்க்கவும் யாரிடமும் பேசவும் வருவது கிடையாது. இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணமும் உண்டு. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். என்னை நீங்கள் எப்பொழுதும் அழகாக, நீங்கள் அருமையாக என்னை வணங்குவீர்கள். என்னுடைய பிள்ளையார் சதுர்த்தி அன்றும் சரிதான், ஒவ்வொரு சதுர்த்தியும் மாதம் மாதம் வரும் இன்றைய போல் எல்லா நாளும் சரிதான். என் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்திற்கு பால்களை கொடுத்து தேங்காவை உடைத்து உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீங்கள் ஓடச் செய்வீர்கள். தேங்காய் உடைப்பது எதற்காக தங்கமே? உன்னுடைய அனைத்து தடைகளும் உடைவதற்காகத்தான். உனக்கு ஒரு சூட்சுமமான ஒரு வழியை நான் காட்டவே தான் வந்திருக்கிறேன். உனக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் தெரியும். தேங்காயை உடைத்தால் வாழ்க்கையில் இருக்கும் பல தடைகள் போகும் என்று. ஆம், உண்மைதான். என்னுடைய இந்த நாளில் நான் விடியலேயே வந்து உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த விடிய காலையில் நான் சொல்கிறேன், நீ இரவுக்குள் எப்பொழுது உனக்கு நேரம் இருக்குமோ அப்பொழுது அந்த விஷயத்தை செய். என்னுடைய கோவிலுக்கு வந்து 2 விளக்கு போட்டு அந்த விளக்குக்கு நேராக உனக்கு என்ன ஆசையோ அதை ஒன்றை மட்டும் என்னிடம் சொல்லி அதை வேண்டிக்கொள். அந்த வேண்டுதல் முடிந்த பிறகு நான் செய்து தருவேன். செய்து தந்த பிறகு என்னுடைய இதே போல நாளில் நீ எனக்கு 3 தேங்காயை வந்து உடைத்து விடு. இது போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய தடைகளானது உடைந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக நடக்க ஆரம்பித்துவிடும். முதலில் நான் உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை செய்து தருகிறேன். அதற்கு பிறகு நீ எனக்கானதை செய்யலாம். வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உள்ளது. அந்த தீர்வு காலப்போக்கில் ஒவ்வொன்றும் உங்கள் அனைவருக்கும் தெரிய வரும். நான் இப்பொழுது சொன்னது சூட்சுமமான வழிகள். இந்த வழியை நீ பயன்படுத்தினாயானால் உன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரவும் முடியும். உன்னுடைய கஷ்டமானது முடியும். அடுத்தடுத்து நல்லது நடக்காமல் இருக்கும் நல்லதும் நடக்கவும் துவங்கும். புரிந்து கொள், எல்லாமே மாறும். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கிறது. கஷ்டம் வந்தால் வழிகள் இல்லை அவ்வளவுதான் என்பது கிடையாது. ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும். மாற்றம் என்பது நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். வழிகளை தேடி ஓடுகிறீர்கள். எந்த இடத்தில் என்ன கிடைக்கும் என்று நினைத்து அந்த திசையை பார்த்து ஓடுகிறீர்கள். நானும் உங்கள் அனைத்திற்கும் வழியை காட்டுகிறேன். நிச்சயமாகவே நான் செல்லும் வழியில் நீங்கள் பயணித்தீர்கள் ஆனால் நிச்சயம் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நானே வந்து சொல்லும் பொழுது எதற்காக அதை யோசிக்கிறீர்கள்? நான் இன்று காலை வந்து உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கை இன்றோடு நல்லபடியாக மாற உள்ளது என்று அர்த்தம். வாய்ப்புகளை எப்பொழுதும் தவற விட்டுவிட்டு பின்பு தேடாதீர்கள். அந்த நாளை விட்டுவிட்டேனே என்று தவித்து நிற்காதீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டாயானால்தான் நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ பாட்டிக்கு உன் இஷ்டத்திற்கு வரும் வாய்ப்புகள் அனைத்தையும் நீ தட்டிவிட்டாயானால் என்ன மாற்றம் நடக்கும்? நீயே சொல் பார்க்கலாம். எந்த மாற்றமும் நடக்காது. எந்த ஒரு மாற்றமும் இருக்கவும் இருக்காது. உனக்கான புது புது வாய்ப்புகளும் கிடைக்காது. நான் சொல்லும் விஷயத்தை அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்திக்கொள். சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்ய முடியும். ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் கடந்துதான் நீ இப்பொழுது வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயமும் கிடையாது. நீ அழுவாத நாட்களும் கிடையாது. அந்த நாட்கள் அனைத்தும் முடித்து வைத்துவிட்டு உனக்கான புது யோகமான நாளையே தரலாம் என்று தான் ஓடோடி வந்துவிட்டேன். கவலைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டி சுமந்து கொண்டே இருக்காதே. அதை எங்காவது இறக்கி வைக்கும் வழியை பாரு. என்னுடைய காலில் வை. நான் பிள்ளையார்.
உன்னுடைய முதன்மை தெய்வம். எது செய்தாலும் என்னை வணங்கிய பிறகு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வில் எல்லாம் திருப்தியாக இருக்கும். இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அல்ல. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ததுதான். அது மட்டுமல்ல, சில சமயம் அவசரத்தில் என்னை வணங்காமலேயே வெளியில் செல்கிறீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு சோதனையும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தடையாக இருக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட. எது செய்வதாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய். உன் வாழ்வில் எல்லா இன்னலிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி உன்னை நல்ல முறையில் நானே வழி நடத்துவேன். காலம் காலமாக உன்னை பார்த்து கொண்டு உன்னுடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டு நீ என்னென்ன செய்கிறாய் என்பதை ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டு இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். நீ சொல்லித்தான் எல்லாம் தெரிய வேண்டும் என்பது எனக்கு கிடையவே கிடையாது. நீ நல்ல பிள்ளை, உன் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று போராடுகிறாய். சீக்கிரத்தில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வரும் அளவுக்கு உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருகிறேன். சீரும் சிறப்புமாக நல்லபடியாகத்தான் இருப்பாய். நான் சில நேரத்தில் உன்னை வந்து சந்திக்கும் பொழுது நீ அழுதபடி இருப்பாய். அப்பொழுது நான் முடிவெடுத்துதான் நகர்ந்து செல்வேன். இந்த பிள்ளையை இனிமேல் நான் அளவைக்க கூடாது என்று முடிவோடு தான் ஒவ்வொரு முறையும் வருவேன். நான் பேசுவதை நீயோ கேட்பாய். அந்த நேரம்தான். அதற்கு பிறகு மற்றவற்றை யோசித்துவிட்டு நீ நான் பேசியதை மறந்துவிட்டு அழ ஆரம்பித்து விடுவாய். திரும்பவும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம்தான் இருந்தாலும் தெய்வம் சொன்ன வாழ்க்கையை, தெய்வம் சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் மறக்கவே கூடாது. மறக்காமல் எப்பொழுதும் நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். தங்கமே, இன்று நான் உன்னை சந்திக்க இந்த ஒரு காரணம் எனக்கு தேவைப்பட்டது. நானோ உன்னை ஒவ்வொரு நாளும் வந்து சந்திக்க வேண்டும் என்று உன் பின்னே வருவேன். ஆனால் நீ என்னை கண்டுகொள்வதாக இருக்காது. உன்னுடைய வேலையின் காரணமாக நீ ஓடுவாய். உன்னை நான் பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையில் விஷயங்களை நான் சொல்லி அப்படியே எதுவும் செய்யாமல் நீ விட்டிருக்கிறாய். அதுபோல இன்றைய நாளில் இதை மட்டும், நான் சொன்னதை மட்டும் விட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்து பார். எவ்வளவு பெரிய யோக மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. தடைப்பட்டு இருக்கும் காரியங்கள் எவ்வளவு நடக்க ஆரம்பிக்கிறது என்று மட்டும் பார். சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். நீ கஷ்டப்பட்டு இருப்பது சரியல்ல. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் உனக்கு. அதை மட்டும் ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம். கவலைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் தானே ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதுபோல நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் வாழ்வில் செய்து பாருங்கள். எந்த அளவு உங்கள் மனமானது திருப்தியாகவும் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவு செழிப்பும் இருக்கிறது என்பதை பாருங்கள். கவலைகள் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு சிரித்து சந்தோஷத்தோடு இரு. எல்லா நிமிடமும் நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாவலன். எல்லா இடத்திலும் நானே உனக்கு இருந்து முதன்மையாக இருந்து அனைத்தையுமே செய்து தருவேன். இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்து பேசும் எனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய தெரியாதா? நிச்சயமாக எல்லா விஷயத்தையும், உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாதிப்பையும் நான் வராமல் வரப்போகும் சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பேன். இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தடுப்பேன். ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை நான் உனக்கு கண்ணுக்கே தெரியாமல் நானும் அதை தடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு பொழுது ஒரு பாதிப்பை கூட நீ சந்திக்காத அளவில் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். கவலைப்பட வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக மட்டும் இரு. உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நானே குறைத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். இன்னும் எதற்காக கவலை? இவ்வளவு தூரம் பேசுகிறேன். ஆனாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு விஷயமானது ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏன் நான் சொல்வதை நீ இன்னும் நம்பவில்லையா?
நம்பு, நம்பினால்தான் எல்லாம் புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை சுமந்த அனைத்துமே உன்னை காயப்படுத்துவதற்காகவே வந்தது. ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும், உன்னை வாழ்க்கையில் திருப்தியாக வாழ வைப்பதற்காகவும் வர இருக்கிறது. இதற்கு மேல் வரும் எந்த ஒரு வாய்ப்பினையும் தட்டி விட்டு தவறு செய்து விடாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காலம் முழுவதும் இந்த பிள்ளையாராகிய நான் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். எப்பொழுதும், இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் இந்த பிள்ளையாராகிய நான் உன் கூடவே தான் இருப்பேன். கவலை வேண்டாம், சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.